ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக உங்கள் சிந்தைகளை கொஞ்சம் நேரம் திசைத்திருப்ப நான் வாஞ்சிக்கிறேன். ஆவியானவர் உதவி செய்வாராக. என் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட ஒவ்வொரு வாரமும் பேசிக்கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் அதை உணர்றீங்க? ஆண்டவர் உண்மையாகவே என்னோடு பேசுகிறார் என்கிற அந்த வாஞ்சையும் அந்த தாகமும் உங்களுக்கு இருக்குமேயானால், ஆண்டவருடைய வார்த்தையை அந்த நேரடியாக பேசுகிறத, அந்த கம்யூனிகேஷன் நம்மளோட இடைபடுகிறதை நம்மால் ஃபீல் பண்ண முடியும். எனக்கு அருமையானவர்களே, ஆவியோடு இருக்கிறவன் ஆவிக்குரியவைகளை அவன் நிதானித்தறிகிறான். அல்லேலூயா. அவனால் அந்த மனுஷனால அந்த மனுஷியால they could recognize the voice of God and the voice of evil. சத்ருவனுடைய சத்தம் எது, தேவ சத்தம் எது என்பதையும் அவர்களால் மிக இலகுவாக நிதானிப்பதற்கு அது மிகவும் ஏதுவாக இருக்கும். அப்படிப்பட்ட வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு தந்து கொண்டிருக்கிறபடினாலே நான் கர்த்தருக்கே மகிமையும் கனத்தையும் துதியையும் நான் செலுத்துகிறேன். தேவன் நம்மோடு பேசுவாராக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பதாக நான் அடையாளம் காட்ட நான் வாஞ்சிக்கிறேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 112வது சங்கீதம் 9வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். சங்கீதத்தின் புஸ்தகம் 112:9. நல்ல அதை கடைசி வார்த்தையை வாசி. His horn exalted to be honored. தமிழ்ல வாசிங்க. நிற்கும் அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் இந்த வசனத்தின் மீது கைகளை வைப்போம். ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே இந்த வசனத்தின் மூலம் எங்களோடு பேசும் ஆண்டவரே. வாஞ்சியோடு கேளுங்க. மனுஷனுடைய வார்த்தை எதிர்பார்த்து நாம் இங்கே வரல. We are expecting the voice from God. We are expecting to hear the voice from heaven. தேவனிடத்திலிருந்து பரத்திலிருந்து அந்த வசனத்தை கேட்க நம்ம இங்கே வந்திருக்கிறோம். ஆவியானவர்கிட்ட கேளுங்க. தேவன் நம்மோடு பேச அவர் போதுமான தேவன். அவர் நம்மோடு இடைப்படுகிற ஆண்டவர். அவர் யாருக்கும் மறைவானவர் அல்ல. நம்மோடு பேச அவர் வாஞ்சையும் கவனம் உள்ள தேவனாயிருக்கிறார். Glory to God. Glory to God. Glory to God. Hallelujah. பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானுடைய இரக்கம், பரிசுத்த ஆவியானுடைய மகிமை இந்த காலை வேளையிலே தொடுவதாக. ஆண்டவரே, யாருக்கெல்லாம் இந்த வார்த்தையை கர்த்தர் வைத்திருக்கிறீரோ, ஆண்டவரே அந்த வார்த்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் தாங்க ராஜா. உம்முடைய வசனத்தின்படி உம்முடைய பிள்ளைகளை நீ நடத்துவீராக. உம்முடைய தயவுள்ள ஆண்டவரை இரக்கத்தின்படி அற்புதமாய் ஆண்டவரை நீ கிரியை செய்ய வேண்டும் என்று நான் உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானுடைய இரக்கம் தயவு இந்த இடத்துல வெளிப்படட்டும். ஆமென். மகிமையின் பிரசன்னத்தை நாங்கள் உணர உதவி செய்யுங்க ஆண்டவரே. மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். உம்முடைய வார்த்தை எங்களோடு பேசட்டும். உம்முடைய தயவுள்ள கரம் எங்களை நடத்தட்டும். அடியானை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. மீண்டுமாய் வாசிப்போம். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே தேவன் நமக்கு இந்த புதிய மாதத்திலே கொடுத்திருக்கிற செய்தியின் தலைப்பு என்னவென்றால், என் நாமத்தினாலே அவன் கொம்பு உயரும். ஹல்லேலூயா. என் நாமத்தினாலே அவன் கொம்பு உயரும். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்முடைய கொம்பை உயர்த்துகிற தேவன். என கருமையான தேவ பிள்ளைகளே, சங்கீதக்காரனாகிய தாவீது அவர் ஒவ்வொரு முறையும் தேவனோடு உள்ள உறவிலே அவர் நிலைத்திருக்கிற அந்த நிலைத்திருத்தலின்படி அவர் பதிவு செய்கிற காரியம், என்னுடைய கொம்பை உயர்த்துகிற கர்த்தர். அல்லேலூயா. என கருமையானவர்களே, கொம்பு என்றால் என்ன? ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார்?
what he is talking about. What is the meaning of horn? கொம்புனா நிறைய அர்த்தங்கள் உண்டு. கொம்பு தேன், கொம்பு என்றால் மிருகங்களுக்கு ஆடு மாடு அவைகளுக்கெல்லாம் கொம்பு உண்டு. கொம்பு இருக்குல்ல, கொம்பு உண்டு. அதுபோல் இன்னொன்று ஹார்ன் அப்படின்னு சொன்னால் எக்காலம் ஊதுவாங்க பார்த்தீங்களா, அதுக்கு பேர் ட்ரம்புட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் ஹார்ன். அது எக்காலம் ஊதுறதுக்கு பேர் ஹார்ன். இப்போ நம்ம வண்டியில் கார்ல எல்லாம் வச்சுருக்கோம் பாருங்கள், சத்தம் வருது பார்த்தீங்களா, ஹார்ன். அது பேர் ஹார்ன், HORN. அப்போ இந்த இடத்துல சொல்லப்பட்ட கொம்பு வித்தியாசமானது. ஆண்டவர் பதிவு செய்கிற காரியம், இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், என் நாமத்தினாலே அவன் கொம்பு உயரும். அவனுடைய கொம்பை ஆண்டவர் உயர்த்த அவர் வாஞ்சிக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிங்க, சங்கீதம் 89 verse 17. 89:17. நீரே அவர்கள் பலத்தின் மகிமையாயிருக்கிறீர், உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த காலை வேளையிலே அவருடைய நாமத்தினாலே நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நம்முடைய கொம்பை உயர்த்த வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் கொம்பு என்றால் என்ன என்பதை ஆண்டவர் இந்த இடத்திலே சொல்லப்பட்ட பதிவு என்ன என்பதை நாம் கூர்ந்து கவனிக்க ஆவியானவர் உதவி செய்வாராக. எனக்கு அருமையானவர்களே, நல்ல கவனிங்க. ஆண்டவர் நிறைய மிருகங்களுக்கும் கொம்பை கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த கொம்பு அந்தந்த ஸ்தானத்தில் இருந்தால் தான் அதுக்கு மரியாதை. புரியுதுங்களா? பைபிளில் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது. ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளி தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். அது நல்ல வார்த்தையா இருந்தா. ஒரு சரியில்லாத பிள்ளை, ஒரு சரியில்லாத மகன் அப்படின்னா அதுக்கும் பைபிளில் ஒரு வார்த்தை இருக்கு. அவர் சொல்றாரு, பன்றியின் மூக்கில் உள்ள மூக்கூத்திக்கு, எங்க மூக்கூத்தியை கொண்டு போய் பன்னி மூக்கில் எங்க போடுவாங்க? மூக்கூத்தி அது போட வேண்டிய இடத்துல போட்டா தான் அது அழகு. இந்த உலக வரலாற்றிலேயே கலாச்சாரத்திலேயே மூக்கூத்தி குத்துன பரம்பரை ஆமாம் நம்ம தான் மூக்கூத்தி குத்தி அழகு பார்த்தது நம்ம தான். ஆண்டவர் பாருங்க, நாமெல்லாம் பிறக்காத்துக்கு முன்னாடி, இதெல்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஆட்கள் ஆண்டவர் இதெல்லாம் தெரிஞ்சு எழுதி வச்சிருக்கிறாரு. ஒரு சரியில்லாத பிள்ளை எப்படிப்பட்ட பிள்ளைன்றாரு? பன்றியின் மூக்கில் உள்ள. நமக்கு பிள்ளை முத்தாவே இருந்தாலும் அது எங்க இருக்குது? ஆமா, அதுக்கு விலைய அவ்வளவுதான். அதுக்கு வேல்யூவே கிடையாது, அதுக்கு மதிப்பே கிடையாது. ஆண்டோடைய வார்த்தையை நீங்கள் அப்படியே ரசித்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே உங்கள் வாழ்க்கை மாறும். அதை தான் சொல்லிகிட்டு இருக்கிறோம், கத்திட்டு கிடக்கிறோம். அன்பானவர்களே, அப்போ ஆண்டவர் ஒவ்வொரு கொம்புக்கும் அந்த ஒரு அர்த்தத்தை வச்சுருக்கார். எல்லா மிருகத்துக்கும் இப்போ சொல்கிறாங்க, பாம்புக்கு கூட கொம்பு இருக்குங்க, கொம்பு இருக்கிற பாம்பு இருக்குங்க அப்படின்னு நான் பார்த்ததில்லை. ஆனால் கொம்பு இருக்குன்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. கொம்பு இருக்குது, ஒரு பயங்கரமான ஒரு கொடிய மிருகத்துக்கு, அந்த பாம்புக்கு கொம்பு இருக்கிறத நாங்கள் பார்த்துருக்குறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்போ கொம்பு இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால், அப்போ கொம்பு எதை குறிக்கிறது அப்படின்னா பலம், ஸ்தானம். கொம்பு மகிமையை குறிக்கிறது, கொம்பு பதவியை குறிக்கிறது, கொம்பு புகழை குறிக்கிறது, கொம்பு கனத்தை குறிக்கிற ஒன்று. அப்ப கொம்பு என்றால் நம்முடைய உயர்ந்த ஸ்தானத்தை குறிக்கிற ஒரு காரியம். இப்ப கொம்புன்னு என்னன்னு புரிஞ்சிருச்சுங்களா?
கொம்புன்னு என்ன ஆண்டவர் சொன்ன கொம்பினுடைய அர்த்தம் நமக்கு புரிந்து விட்டது. இப்போ இந்த கொம்பு ஆண்டவர் எப்படியெல்லாம் உயர்த்த விரும்புகிறார் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வேத ஆதாரத்தின்படி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆவியானவர் உதவி செய்வாராக. இந்த 11 மாதங்களுக்கு கர்த்தர் அற்புதமாய் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். இந்த 12வது மாதத்தினுடைய முதல் வாரத்திலே அவர் நமக்கு வாக்கு பண்ணுகிற காரியம், நீங்க எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, இப்போ உங்க வாழ்க்கையை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, சரி பண்ணிட்டீங்கன்னா, என்னுடைய நாமத்தினால் அல்ல, ஆண்டவருடைய நாமத்தினாலே உங்கள் கொம்பை உயர்த்த அவர் வாஞ்சிக்கிறார். This is the right time for you, my dear people of God, to raise your horn from the downwards. கீழே கிடக்கிற உன்னை கர்த்தர் உன் கொம்பை உயர்த்துவதற்கான சரியான தருணம் இது. But we have to correct ourselves in order to God has to raise a horn. நம்முடைய கொம்பை அவர் உயர்த்துவதற்கு நாம் கண்டிப்பாக நாமளை கொஞ்சம் அப்படி இப்படின்னு சரி பண்ணி ஆகணும். அப்படி சரி பண்ணலைன்னா இந்த கொம்பு ரொம்ப மோசமான நிலைமையாகி போயிடும். மானுக்கு கொம்பு ரொம்ப அழகு, ஆனால் அதை யாரும் கொம்பு மான் யாராவது சொல்லுவாங்களா? என்னன்னு சொல்லுவாங்க? என்ன மான்? அது புள்ளிமான். புள்ளிமான், கவரிமான், வேற மான் நிறைய மான் இருக்கு. அதுக்கு பேர் கிளைமான். ஹலோ, என்ன? கிளைமான். அப்படியே கிளை மாதிரி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? கிளை மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் கழித்து அந்த கம்பு உடைஞ்சிரும், அந்த கிளை உடைஞ்சு போயிடும். சிலதுக்கு 1 உடையும், சிலதுக்கு 2 உடையும். திரும்ப முளைக்கும், திரும்ப முளைக்கும். இப்படி ஆண்டவர் இந்த கொம்புல நிறைய ரகசியத்தை வைத்திருக்கிறார். அதைத்தான் இந்த நாளிலே ரத்தின சுருக்கமாய் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் வாஞ்சிக்கிறேன். ஆவியானவர் உதவி செய்வாராக. அப்போ ஒரு மனிதனுடைய பலம், உயர் பதவி, ஸ்தானம், புகழ், கிடைக்கப்பட்ட வரங்கள், கிருபைகள், ராஜ்யபாரம், உங்களுக்கு கொடுத்த செல்வம் எல்லாவற்றையும் குறிக்கிறது தான் இந்த கொம்பு. அப்ப இந்த கொம்பை, எனக்கு அருமையானவர்களே, தாவீது ஒரு ஆள் தான் சொல்றாரு, என் தேவனாகிய கர்த்தர் என் இரட்சணிய கொம்பு. ஹல்லேலூயா. என் இரட்சணிய கொம்பு அவர் என்று சொல்லுகிறார். என தாவீது ருசித்தவன், தாவீது அதை முழுமையுமாய் அனுபவித்த ஒரு மனுஷன். தாவீதினுடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள், அடையாளங்கள் ஏராளமாய் நடந்ததற்கான ரகசியம் என்ன தெரியுமா? தாவீதுக்கும் தேவனோடுக்கும் உள்ள அந்த ரகசிய உறவு. The personal intimacy with God and David. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே 3 காரியங்களை நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். முதலாவது காரியம், தாவீதின் கொம்பை கர்த்தர் உயர்த்தினார். தாவீதின் கொம்பை கர்த்தர் உயர்த்தினார். சங்கீதத்தின் புஸ்தகம் 132வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிப்போமே ஆனால், 132:17. சாரி, அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன், நான் அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, தாவீதுக்காக ஒரு கொம்பை கர்த்தர் முளைக்க பண்ணினார். தாவீதினுடைய வாழ்க்கை ஆரம்பம் சாதாரணமானதல்ல. அவனுடைய பிறப்பே ஒரு சவால் நிறைந்த வாழ்க்கை. எனக்கு அருமையானவர்களே, David was born itself, he was a challenging man. He faced a lot of challenges in his life. அவனுடைய வாழ்க்கையிலே அநேகம் ஆயிரம் அவன் சவால்களை எதிர்கொண்டவன். கூட யாருமே கிடையாது, பக்கபலமா யாருமே கிடையாது, ஆறுதல் படுத்த யாரும் கிடையாது, பேச ஆள் கிடையாது, யாரும் எந்த விதமான செயல்பாட்டிலையும் அவனோடு கூட பக்கபலமாய் தோள் கொடுத்து நின்று உதவி செய்வார் இல்லை. அப்படிப்பட்டதான நிலையிலே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் நான் கவனிக்க வேண்டிய ஒன்று,
தாவீது தேவனோடு கூட அவன் சஞ்சரித்துக் கொண்டே இருந்தான். தாவீது ஈசாய்க்கு 8வது குமாரன். 7 பிள்ளைகளை பெற்றெடுத்த ஈசாய் 7 பிள்ளைகளையும் இராணுவத்துக்கு பயிற்சி கொடுத்து இராணுவத்திலே நிற்கிற தளபதியாய் நிற்பதற்கு, அதிபதியாய் நிற்பதற்கு, யுத்த வீரர்களாய் நிற்பதற்கு நாட்டுக்காக 7 குமாரர்களை அர்ப்பணித்தவன் இந்த ஈசாய். ஆனால் 8வது குமாரனாகிய இந்த தாவீதையோ அவன் புறக்கணித்தான், ஆடு மேய்ப்பதற்கு அனுப்பினான். எனக்கு அருமையானவர்களே, எல்லாம் சொல்லுவாங்க வீட்டில் கடைசி பிள்ளை செல்ல பிள்ளை அப்படின்னு. இங்க அப்படியே தலைகீழா மாறி போய் கிடக்கு. அவ செல்ல பிள்ளை அல்ல. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அவ செல்ல பிள்ளை அல்ல. அவ செல்ல பிள்ளையா அங்க இருக்க முடியல. வனாந்தரத்தில் கிடக்கிறான், வனாந்தரத்தில் விழுந்து கிடக்கிறான், வனாந்தரத்திலே அவன் போய் படுத்துக் கொள்ளுகிறான், ஆடுகளோடு கூட கிடக்கிறான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, ஆடுகளோடு கூட கிடக்கிற அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில் இருக்கிற மனுஷனை ஆண்டவர் தெரிந்து கொள்ள வாஞ்சிக்கிறார். ஆண்டவர் தெரிந்து கொள்ள வாஞ்சியோடு கூட காணப்படுகிறார். நல்ல கவனிங்க. அப்ப ஆண்டவர் இந்த ஈசாயினுடைய குமாரனாகிய தாவீதின் மீது மற்றும் ஒரு பற்றுதல் உண்டானது. ஈசாய்க்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணல, ஈசாய்க்கு இருந்த 7 குமாரர்களுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணல. But God has raised a particular horn for David. எதற்காக ஆண்டவர் தாவீதுக்கு மாத்திரம் ஒரு கொம்பை முளைக்க பண்ணினார்? We have to think about it. நாம் அதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்காக கர்த்தர் ஒரு கொம்பை முளைக்க பண்ண வேண்டுமானால் it is very important to have a relationship with God. தேவனோடு உள்ள உறவு சரியா இருக்கணும். நான் தேவனோடு உறவில் நான் சரியா இல்லாம என் கொம்பு உயரும் அப்படின்னு தயவு செய்து நினைக்காதீங்க. அது உங்களை நீங்க ஏமாத்திக்கிறீங்க. உங்க கொம்பு உயராது. உங்க கொம்பை உயர்த்துவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அருமையானவர்களே, ஆண்டவர் கொம்பை எப்படி ஒடிப்பார்னு சொல்லியிருக்கார் பைபிள்ல. கொம்பை உயர்த்துகிறவர் மாத்திரமல்ல, கொம்பை ஆண்டவர் முறிக்கிறவரும் அவர்தான். நான் கொம்பை உயர்த்துறது மட்டும்தான் இன்னைக்கு பேச போறேன். இன்னைக்கு 1ஆம் தேதி இல்லை. நான் கொம்பை ஒடிக்கிறத பத்தி பேசினா எல்லாத்துக்கும் கோவம் வந்துடும், உங்களுக்கு பிடிக்காது. அருமையானவர்களே, நல்லதை நம்ம சிந்திப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப ஆண்டவர் தாவீதின் கொம்பை உயர்த்துவதற்கான காரணம், தாவீது தனிமைப்படுத்தப்பட்டான், தகப்பனால் புறக்கணிக்கப்பட்டான், சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்டான், தன்னுடைய சொந்த குடும்பத்தில் இருந்த எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டான். ஆடு வைத்துக் கொண்டிருக்கிறான், வனாந்தர வெளியில கிடக்கிறான், ஆடுகளோடு படுத்துக் கொண்டிருக்கிறான். அவனுக்கு ஆதரவில்லை, ஆறுதல் இல்லை, ஆற்ற தேற்ற ஒருவரும் இல்லை. அப்படிப்பட்டவனாய் இருந்த அந்த தாவீதுக்கு இப்ப யார்கிட்டையாவது பேசியே ஆகணும். நீ எவ்வளவு நேரம் ஆடுகளோட பேசுவீங்க? வனாந்தரம் எவ்வளவு நேரம் ஆடுகளோட நீங்க கம்யூனிகேட் பண்ண முடியும்? உங்க மனசுல இருக்கிற பாரத்தை, you feel lonely, you have to share all your burdens, all your feelings, all your pains, all your hard feelings to someone else. No one is there for David to share all those things. யாருமே கிடையாது தாவீதுக்கு அந்த இடத்துல பகிர்ந்து கொள்வதற்கு. He selected God to share all his personal things to God. தேவனோடு தனிமையாய் இருந்த தாவீது தேவனோடு உள்ள உறவிலே அவன் தேவனிடத்திலே தன்னுடைய காரியங்களை பகிர்ந்து கொள்ள ஆரம்பித்தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய காரியங்களை தேவனோடு யார் பகிர்ந்து கொள்ளுகிறீர்களோ, யார் தேவனோடு உள்ள உறவிலே சரியா இருக்கிறீர்களோ, தேவனோடு உள்ள உறவை கட்டி நீங்கள் எப்படி எழுப்புகிறீர்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய கொம்பை கர்த்தர் உயர்த்துகிறார். எனக்கு அருமையானவர்களே, தாவீதினுடைய வாழ்க்கையிலே அவன் 8வது குமாரனாக ஈசாய்க்கு பிறந்தோ அவனுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை, எந்த விதமான பலனும் இல்லை.
எந்த விதமான அவனுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான நெருக்கடியான வேலையிலே அவன் ஆண்டவரை பார்த்து அவன் கெஞ்சுகிறான், கதறுகிறான், ஆண்டவரோடு பேசுகிறான். இந்த ரிலேஷன்ஷிப் தாவீதினுடைய கொம்பை அப்படியே முளைக்க பண்ணி கொண்டே இருந்தது. என்ன கருமையான தெய்வ பிள்ளைகளை, கொம்பு என்பது ஒரு நாள் உயருகிறது அல்ல, டே பை டே, இன்ச் பை இன்ச், செகண்ட் பை செகண்ட், மினிட்ஸ் பை மினிட், hour by hour, it will increase the height of the horn. உங்க கொம்பு ஒரே நாள்ல டப்புன்னு உயர்த்திட மாட்டார். அது தேவனும் அல்ல, அப்படி செய்கிறவர் அல்ல அவர். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, ஒன் பை ஒன்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஆண்டவர் ஒரு ஆர்டர் வச்சிருக்கார், ஒரு புரோட்டோகால் வச்சிருக்கார், ஒரு ப்ராசஸ் வச்சிருக்கார். அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்முடைய கொம்பை அப்படியே உயர்த்துகிற தேவன். என்னோடு இருக்கிறவங்க ஒரு அழியில சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, நீங்கள் அச்சீவ் பண்ணு நிறைய காரியங்கள் மனசில் வச்சுருக்கலாம், நீங்கள் இப்படி ஆகுன்னு நிறைய வச்சுருக்கலாம். உங்கள் கொம்பு எப்படினாலும் கர்த்தர்கிட்ட வராமல் வளராது. மை டே பீப்புள் ஆஃப் காட், ரிமெம்பர் தட். நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, கர்த்தருடைய சந்நிதியில் நீங்கள் சரியில்லாமல் உங்கள் கொம்பு வளராது, உங்கள் கொம்பு வளராது. இந்த இடத்துல ஆண்டவர் தாவீதின் கொம்பை உயர்த்தினார். தாவீதின் கொம்பை உயர்த்துகிற போது அவருக்கு முதல்ல அந்த கொம்பை முளைக்க பண்ணினார். முதல்ல ஆண்டவர் பார்த்தார், கொம்பை முளைக்க பண்ணுறதுக்கு சில ட்ரைனிங்லாம் இருக்குது, சில ப்ராசஸ்லாம் இருக்குது, சில ஆண்டவர் கடினமான பயிற்சியெல்லாம் கொடுப்பார். அந்த பயிற்சியில் முதல் பயிற்சி என்ன தெரியுமா? முதல்ல சிங்கம் எதிராக வரும். முதல்ல சிங்கம், the lion will come before you to fight against. உனக்கு விரோதமாக எழும்புகிற பயங்கரமான கெட்சிக்கிற சிங்கம் வந்து முன்னாடி நிற்கும். எனக்கு அருமையானவர்களே, அந்த உங்களுக்கே தெரியாது உங்களுடைய பலம், அதை கிழித்து போடும்படியான ஒரு புது பலத்தை கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா. அந்த பலம் உங்களுடைய கொம்பை முளைக்கப்படும். நெக்ஸ்ட் ஒரு கரடியை அனுப்புவார். அந்த கரடி கிழித்து போடுகிற அனுபவத்தை கர்த்தர் தருவார். ஒரு புது பலன் உண்டாகும். ஃபைனலி ஆண்டவர் ஒரு பெரிய மனுஷனை அனுப்புவார். ஒரு பெரிய மனுஷன், அவன் கோலியாத்து, அவன் பெலிஸ்தியன், அவன் மாவீரன், யுத்த வீரன். அவனுடைய உயரம் அவன் யாருமே கம்பேர் பண்ண முடியாதது. அவன் வச்சிருக்கிற ஈட்டி யாரோடையும் கம்பேர் ஆகாது. அவன் போட்டிருக்கிற கவசம் யாரோடையும் கம்பேர் சூட்டபிள் ஆகாது. அப்படி பல்ல ஒரு அன்சூட்டபிள் பர்சனை உங்களுக்கு முன்னாடி கர்த்தர் நிறுத்தி அவனோடு யுத்தம் பண்ணும்படி கர்த்தர் நிறுத்துவார். அப்பதான் தெரியும் உங்களுடைய கொம்பை கர்த்தர் எவ்வளவு தூரம் முளைக்க பண்ணி இருக்கிறார் என்பதை. ஹல்லேலூயா. அருமையானவர்களே, நல்ல கவனிங்களேன். இப்போ ஒருத்தட்ட சண்டை போடுறோம், அவன் சோப்பலாங்கின்னு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அல்லது அவன் இல்லை சார் மன்னிச்சுக்கங்க சார், ஐயோ தெரியாமங்க அப்படின்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு மாவீரனை போல ஒரு வீரம் வரும்ல? ஏன் வராதுங்களா? இல்லை நான் ஏதோ வேறு உலகத்தில் இருக்கேனா? மாவீரனை போல அப்படி ஒரு ஒரு கெத்து, ஒரு பயங்கரமாக சண்டைக்கு போகணும். ஏன்னா நமக்கு சண்டை வருதுல்ல, நம்மளும் சண்டை ஓடுவோம்ல, நம்மளும் பயங்கரமாக செய்வோம்ல, அடி பின்னிடுவோம்ல. அப்போ அது யாரு? ஒரு பைந்தாங்கொழிக்கிட்ட ஒரு மாவீரன் ஒருத்தன் வர்றான்னு வச்சுக்கோங்க. ஒரு தி கிரேட் அலெக்சாண்டர் போல ஒருத்தன் வர்றான்னு வச்சுக்கோங்க. அவன்கிட்ட சார் தெரியாமல் நிறுத்திட்டேன் சார், இந்த இப்போ எடுத்துட்றேன், இந்த இப்போ எடுத்துட்றேன், உங்கள் வண்டிங்களா, இந்த இப்போ எடுத்துட்றேன், இந்த இப்போ எடுத்துட்றேன் சார், நீங்கள் உட்காருங்க சார் முதல்ல, நான் அப்புறம் கூட உட்காந்துக்கிறேன், நான் அப்புறம் கூட வந்துக்கிறேன் சார், நான் இப்போ வீட்டுக்கு போயிடுறேன், நான் நீங்கள் உட்காருங்க. ஆளை பார்த்தோன்னே இங்கே காற்று போயிடும், பலூன்னு உடைச்ச மாதிரி. ஆமாம், காற்று பிரிஞ்சிடும், இங்கே எல்லாம் புஷ்ஷுன்னு ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அப்போ யார்கிட்ட நம்ம வலுவை காமிக்கிறோம், யார்கிட்ட பலத்தை காமிக்கிறோம்? நம்மளை விட அவனே நலிவடைஞ்சி இழைச்சி போய் உசுறு இப்போ போவோமோ நாளைக்கு போவோமோ அப்படின்ற ஒருத்தன்ட்ட போய் நம்ம சண்டை போட்டு ஜெயிச்சு என்ன பிரயோஜனம்? ஒருத்தர் போட்டிக்கு போகிறார், பயங்கரமான போட்டி. போட்டியில்
அந்த போட்டிக்கும் அந்த மல்யுத்த வீர போட்டிக்கும் இவருக்கு சம்பந்தமே இல்லை. கடைசியில் பார்த்தா அறிவிப்பு வருது, அவர் ஜெயிச்சிட்டாருன்னு. அவர் ஜெயிச்சிட்டார் அப்படின்னு கோப்பை எடுத்து கொடுத்துட்டாங்க, மேலே இதை மெடலை போட்டுட்டாங்க, சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. எல்லாருக்கும் ஆச்சரியம், என்னங்க சம்பந்தமே இல்லாத ஆளு. மல்யுத்த வீரனுக்கு ஒரு சரீரம் வேணும்ல, அவனுக்குன்னு ஒரு சரீரம் இருக்கணும்ல, அவனுக்குன்னு ஒரு பலம் இருக்கணும்ல, அவனுக்குன்னு ஒரு திடகாத்திரம் இருக்கணும்ல. இது என்னங்க இப்படி? அப்போ கடைசியில் அந்த போட்டியாளர் நடத்துகிறவர் சொல்கிறாரு, சார் இவன் வர்றான்னு தெரிஞ்ச உடனே மல்யுத்த வீரர்கள் யாரும் வரல சார், கலந்து கொண்டதே இவர் ஒருத்தர் தான். அந்த என்டையர் போட்டியில் கலந்து கொண்டதே இந்த ஒரு மனுஷன்தான். நாங்கள் ரூல்ஸ் படி இந்த கோப்பையை யாருக்காவது என்ன செஞ்சிடணும், கொடுத்தாகணும், வேற வழி இல்லை சார். இவர் கலந்து பார்ட்டிசிபேட் பண்ணதுக்காகவே அந்த ஃபஸ்ட்டு கோப்பையை என்ன செஞ்சிட்டாங்க. இன்னைக்கு நம்ம அப்படித்தான் வாங்கிட்டு இருக்கிறோம், ஜெயிச்செல்லாம் வாங்கலை, இழுத்து வச்சு நம்மளதுன்னு உரிமை கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் எப்படி நிறுத்துறாரு பாருங்க. ஆண்டவர் எப்பயுமே யுத்த களத்தில் உங்களை என்னை நிறுத்துற போது நமக்கு எதிராளிக்கு கொஞ்சம் கூட பொருத்தமே இருக்காது, சூட்டபுளாகவே இருக்காது, சம்பந்தமே இருக்காது, எந்த விதமான எதுவுமே பொருத்தமாக போகாது. ஆனால் கர்த்தர் அந்த இடத்திலே உங்களுடைய கொம்பை கர்த்தர் உயர்த்த பண்ணுவார். அல்லேலூயா. தாவீது போய் நிற்கிறான், எல்லாரும் பார்க்குறாங்க. எப்பா சவுலுக்கு கொம்பு இல்லையா? ஏன் கொம்பை உடச்சு விட்டு ரொம்ப நாள் ஆச்சியா? எப்பா அப்னேர் எங்க? எப்பா தளபதியை காணாமா? எங்க அவரு இப்பதாங்க கொம்புக்கு கட்டு போட்டுக்கிட்டு இருக்காரு, பஞ்சர் ஓடிக்கிட்டு இருக்காங்க. எப்பா எங்கப்பா இந்த ஈசாயின் குமாரர்கள் ஒரு 7 பேர் இருந்தாங்களே அப்படின்னு. இப்போ எல்லாரும் அவங்க தான் இப்போ சாப்பாடு கொண்டு வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. பலம் வேணும்ல. எப்படி 40 நாள் இரவும் பகலும் ஒன்றுமே பண்ண முடியல, கொம்பு உயரலை, ஒன்றும் செய்யலை. கர்த்தர் தாவீதின் கொம்பை உயர்த்தினார். நல்ல கவனிங்க, உங்களுடைய கொம்பை உயர்த்துவதற்கு உங்கள் பதவியாக இருக்கட்டும், உங்களுடைய ஸ்டேட்டஸாக இருக்கட்டும், உங்களுடைய பொருளாதாரமாக இருக்கட்டும், உங்களுடைய சரீர ஆரோக்கியமாக இருக்கட்டும், அல்லது உங்களுடைய குடும்ப காரியமாக இருக்கட்டும், உங்களை கர்த்தர் உயர்த்தணும்னா ஒரே வழிதான், த பர்சனல் இன்டிமேசி வித் காட். தேவனோடுள்ள உறவு எப்படி இருக்கு? நீ மனுஷன்ட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பு, அது உன் குணம், மாற்ற முடியாது. ஆனால் நீ தேவனோட எப்படி இருக்க? நீ தேவனோட எப்படி இருக்க? வாட் அபவுட் யுவர் ரிலேஷன்ஷிப் வித் காட்? அது எப்படி இருக்கு? ஏன்னா நீ ஆண்டவரோட பேசுனீன்னா ஆண்டவர் நீ என்ன பண்ணுறன்றதை உனக்கு காமிச்சிருவார். நீ என்ன பண்ணுறத, என்ன தப்பு பண்ணுற, என்ன சரியாக பண்ணுற, என்ன ஒழுங்கு, என்ன சரியில்லைன்றதை உனக்கு என்ன செஞ்சிருவார்? ஆண்டவர் காமிச்சு கொடுத்துருவார். தாவீது யார்கிட்டையுமே பேசுறதுக்கு வழி இல்லை. தாவீது எப்போ பாவம் செஞ்சான்? எல்லாம் இருந்தப்ப அப்படியே கால் மேலே கால் போட்டுட்டு உட்காந்துக்கிட்டு, எந்த கவலையுமே இல்லை. பணத்துக்கு கவலை இல்லை, சாப்பாட்டுக்கு கவலை இல்லை, வஸ்திரத்துக்கு கவலை இல்லை, யுத்தத்துக்கு கவலை இல்லை. யுத்தம் செய்ய வேண்டியவன் யுத்தத்துக்கு ஆளுகளெல்லாம் அனுப்பிட்டு அப்படியே உப்பரிகையின் மேலே உலாத்திக்கிட்டு இருந்தார். அப்போ தான் அவர் பாவம் செஞ்சார். புரியுதுங்களா? சோஃபஸ்டிக்காக இருந்தப்போ தான், பாடு அனுபவிச்சப்பெல்லாம் இல்லை. ஆனால் ஆடு மேய்க்கும் போது தேவனோட தவிர வேறு யார்கிட்டையுமே பேசுகிறதுக்கு வழி இல்லை. அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கை அப்படி இருக்குமே ஆனால் எல்லாராலும் புறக்கணிச்சு, வேலையில் நிம்மதி இல்லை, வீட்டில் நிம்மதி இல்லை, வெளியில் சமாதானம் இல்லை, இப்படி இப்போ பிஸ்னஸில் அல்லது தொழிலில் நம்ம போகிற வேலையில் எந்த விதமான நிம்மதியும் இல்லை. அருமையானவர்களே, திஸ் இஸ் த ரைட் டைம் ஃபார் யூ. உங்களுக்கு கர்த்தர் சரியான நேரத்தை காண்பித்து கொடுக்கிறார். நீங்கள் கர்த்தரோட வந்து ஒப்புரவாகி நீங்கள் ஆண்டவரோட நெருங்கி வாழுங்க.
ஆண்டவரோட பேசுங்க, ஆண்டவரோட இடைபடுங்க. மனுஷன்கிட்ட பேசுகிறது போலவே ஆண்டவரோட நீங்கள் பேசுங்க. உங்கள் காரியத்தை சொல்லுங்கள், உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள், உங்கள் உபத்திரவத்தை சொல்லுங்கள், உங்கள் வேதனையை சொல்லுங்கள், உங்கள் இல்லாமையை சொல்லுங்கள், உங்கள் கஷ்டத்தை சொல்லுங்கள், உங்கள் வலியை சொல்லுங்கள், உங்களுடைய நிம்மதி இல்லாமையை சொல்லுங்கள், உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் ஆண்டவர்கிட்ட பகிர்ந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் நீங்கள் பேச 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 ஆண்டவர் ரிப்ளை பண்ணிக்கிட்டே இருப்பார், பதில் சொல்லிக்கிட்டே இருப்பார். அவர் இடைபட ஆரம்பிச்சிட்டாருன்னா அதுதான் அர்த்தம், உங்க கொம்பை கர்த்தர் முளைக்க பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அருமையானவர்களே, தாவீதை எல்லாம் புறக்கணிச்சாங்க. அப்பா புறக்கணிச்சார், அம்மா புறக்கணிச்சு, சகோதரர்கள் புறக்கணிச்சாங்க, வேலைக்காரங்க புறக்கணிச்சாங்க, எல்லாம் புறக்கணிச்சாச்சு. சரி, அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே கொண்டு போய் ராஜ சிம்மாசனத்தில் தாவீதை உட்கார வச்சாங்களா? இல்லைங்க. அபிஷேகம் பண்ண வச்சுக்கிட்டு அதை விட மோசமாக தான் நடத்தினாங்க. நீ போய் ஆடு மேய்ச்சிருட்டாங்க, ஆடு மேய் அப்படின்ட்டாங்க. போய் ஆடு மேய்ச்சி கொண்டிருக்கிறான். அருமையானவர்களே, கொம்பை முளைக்க பண்ணுகிற விதம் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் பாருங்க. ஆண்டவரோடு நீங்கள் நெருங்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா முதல்ல ஆண்டவர் என்ன தெரியுமா செய்வார்? ஒரு சிங்கத்தை அனுப்புவார், உங்கள் கொம்பு வளரும் 1 இன்ச் அப்படின்னு வச்சுக்குவோம். ரெண்டாவது, ஒரு கரடி அனுப்புகிறார் 1 இன்ச். இப்போ கரடி, சிங்கம், புலி எல்லா மிருகமும் சேர்ந்து வந்தால் ஒரு மிருகம் இருக்குது, அது பேர் கோலியாத்து. எல்லா மிருகமும் சேர்ந்து வந்து ஆமாம் நம்மளை கொல்ற மாதிரி வர்ற ஒரு கோலியாத்து. இப்போ இந்த கோலியாத்து நிற்கிறான். இப்போ கோலியாத்து ஆண்டவர் அந்த இடத்துல பார்க்குறாரு. எல்லாரும் ஒரு ஆயுதத்தை எடுத்துகிட்டு போவாங்க, நம்மால் ஒரு ஆயுதத்தை எடுத்துகிட்டு போகிறார். கல், கூழாங்கல், ஆற்றுக்குள்ளே கிடந்து கூழாங்கல்ல எடுத்துகிட்டு போய் அவர் ஒரே அட்டி, ஒரே சாத்து, முகங்குப்புற விழுந்துட்டான். 50 பேர் பார்க்குறாங்க தெளிவா. இது உண்மையாகவே விழுந்தது கோலியாத்து தானா? சவுல் அனுப்பியிருப்பார் ஆளை, முதல்ல போய் செக் பண்ணுங்க உயிரோடு இருக்கானான்னு. அவன் பாட்டுக்கு நடிச்சு அப்படின்னு எந்திரிச்சு வெட்டிட போகிறான். எல்லாரும் போய் செக் பண்ணுறாங்க. தாவீது போகிறான், அவன் பட்டயத்தை உருவி ஒரே வெட்டு காலத்தை தூக்கிட்டு போகிறான், மண்டையை தூக்கிட்டு போகிறான், அந்த கவசத்தோடு சேர்த்து. அருமையான தேவ பிள்ளைகளை, இப்போ தாவீதின் கொம்பு கர்த்தர் உயர்ந்துருச்சு. இப்போ உயர்ந்ததை இப்போதான் தாவீதுக்கு தெரியுது. ஏன்னா எல்லாரும் பாடுறாங்க, என்ன தெரியுமா பாடுறாங்க? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000ன்னு பாடுறாங்க. அப்போதான் தெரியுது, ஓஹோ நம்ம கொம்பை கர்த்தர் என்ன செஞ்சிருக்காரு? உயர்த்திருக்காரு போல அப்படின்னு. கொம்பு உயர்ந்துருச்சு. அருமையானவர்கள், மறுபடியும் ஆடு மேய்க்க போயிட்டான். ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். திடீர்னு ஒரு நாள் செய்தி வருகிறது, எப்பா சவுலுக்கு பேய் பிடிச்சிருச்சு, நீ வந்து நீ என்ன செய்ய, உன் இசையை வீணையை மீட்டு அப்படின்னு. அருமையானவர்களே, எப்பையெல்லாம் இசை வாசிக்கிறானோ அப்பொழுது சவுலுக்குள் இருந்த பொல்லாத ஆவி அவனை விட்டு வெளியே ஓடி போனது. அப்ப தாவீதின் கொம்பை உயர்த்துகிறார். இப்போ ஒவ்வொரு முறையும் ஸ்டெப் பை ஸ்டெப், டே பை டே, God has increased David's horn in his life. அவனுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் அவனுடைய கொம்பை உயர்த்தி கொண்டே வந்தார். It is everyday process. ஒரே நாளில் கொம்பு உயராது, ஒவ்வொரு நாளும். அப்போ தேவனோடு உள்ள உறவில் நீங்கள் சரியாக இருக்கிறீங்களான்னு பாருங்கள். ஜெப வாழ்க்கை சரியாக இருக்கான்னு பாருங்கள். 11 மாதத்தை கடந்து வந்துட்டோம், 12வது மாதம். ஸ்டில் 30 days to reach next year. ஒரு 30 நாள் தான் இன்னும் இருக்குது. நமக்கு ஒரு புது ஆண்டை நம்ம சந்திக்க போகிறோம். இனி இந்த வருஷம் நமக்கு திரும்பி வரப்போகிறது இல்லை. 2024 அவ்வளோதான், நோ மோர், வரப்போகிறது கிடையாது. ஆனால் நம்ம இந்த நாட்களில் நம்ம ரியலைஸ் பண்ண வேண்டிய மிக முக்கியமான காரியம், ஆண்டவரே நான் ஜெபத்தில் எப்படி இருக்கேன்? உம்மோடு உள்ள உறவில் நான் சரியாக இருக்கிறேன்னா? உம்மோடு உள்ள அன்பில் நான் சரியாக இருக்கிறேன்னா? உமக்கு வாக்கு பண்ணேனே, நான் புது வருஷத்தில் வாக்கு பண்ணேன், பொருத்தனை பண்ணேனே, அதில் நான் சரியாக இருக்கிறேன்னா? ஐ எம் ரைட் இன் எவ்ரிதிங். ஆண்டவர்கிட்ட நான் எல்லா காரியத்தையும் கேட்டேன். எனக்கு கொடுத்தார், எனக்கு சுகத்தை கொடுத்தார், பலத்தை கொடுத்தார், விடுதலை கொடுத்தார், பாதுகாப்பை கொடுத்தார், அரவணைப்பை கொடுத்தார், எல்லாத்தையும் கொடுத்தார். ஆனால் நான் சரியாக இருக்கிறேன்னா? தேவனோடு உள்ள உறவில் வேதத்தை வாசிக்கிறேன்னா, ஜெபிக்கிறேன்னா, என் குடும்பத்தை நான் ஜெபிக்க வைக்கிறேன்னா, என் பிள்ளைகள் ஜெபிக்குதான் பார்க்குறேன்னா, என் பிள்ளைகள் வேதம் வாசிக்குதான் பார்க்குறேன்னா? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை யோசிச்சு பாருங்க. நம்ம நிறைய நேரங்களில் நாம் உயரணும், நம்ம பிள்ளைகள் உயரணும் இல்லைங்க.
உங்கள் பிள்ளைகள் இந்த அடிப்படையெல்லாம் இல்லாமல் உயரவே முடியாது. 7 பிள்ளைகளை யுத்தத்துக்கு அவர் நியமித்தார். 7 பிள்ளைகளுக்கும் கொம்பு முளைத்ததாக பைபிளில் இல்லை. ஆனால் புறக்கணிக்கப்பட்ட தாவீதுக்கோ ஒரு கொம்பை கர்த்தர் முளைக்க பண்ணினார். நீங்கள் எப்போ ஒதுக்கி தள்ளப்படுறீங்களோ அப்போ உங்கள் கொம்பை கர்த்தர் உயர்த்த தயாராயிட்டார். அருமையான தேவ பிள்ளைய, எப்போ நீங்கள் புறக்கணிக்கப்படுறீங்களோ, எப்போ நீங்கள் உதாசீனப்படுத்தப்படுறீங்களோ அப்போ உங்கள் கொம்பை கர்த்தர் உயர்த்துவதற்கு அவர் தயாராயிட்டார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் 75 கிலோ மூட்டையை தூக்கிக்கிட்டு இங்கேருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் போயிட்டு நாகப்பட்டினத்தில் இறக்கி வச்சுட்டு அங்கேருந்து வேற ஒரு மூட்டை 75 கிலோ தூக்கிக்கிட்டு திருப்பி கோயம்புத்தூர் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து திருப்பி வந்து இங்கே வைக்கணும், அதெல்லாம் ஆண்டவர் சொல்லலை. நீ ஜெபம் பண்ணுறியா, பைபிள் படிக்கிறியா, பரிசுத்தமாக இருக்கிறியா, உண்மையாக இருக்கிறியா, பொய் பேசாமல் இருக்கிறியா, கர்த்தருடைய சத்தத்தை கேட்குறமா, கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்குறோமா, சின்ன சின்ன காரியங்கள் அதுக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா, முதல்ல பேசிக் திங்ஸ் நம்ம கீழ்ப்படுகிறோமா, நம்ம யோசிச்சு பார்ப்போம், ரியலைஸ் பண்ணுவோம். 2வது காரியங்கள், தாவீதினுடைய கொம்பை உயர்த்தின தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அவர் கொம்பை உயர பண்ண அவர் போதுமானவராக இருக்கிறார். 2வது 1 சாமுவேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். Turn your Bible to the book of 1 Samuel chapter 2 verse 1. அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள். எனக்கு அருமையானவர்களே, அன்னாளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அவளுடைய கொம்பை உயர பண்ணினார். அன்னாளுக்கு என்ன கொம்பு, அன்னாளுக்கு என்ன பிரச்சனை, அன்னாளுக்கு என்ன போராட்டம். எல்கானாவும் அன்னாலும் சந்தோஷமா தானே இருக்காங்க. ஆனா அவங்களுக்குள்ள ஒரு மன போராட்டம், ஒரு இல்லாமை போராட்டம், ஒரு இயலாமை போராட்டம். அன்னாள் அழுகிறாள், எல்லாருக்கும் குமாரர்கள் குமாரத்திகள் இருக்கிறாங்க, எனக்கு மட்டும் இல்லைங்களே, நான் இவ்வளவு பாதிக்கப்படுறேனே, இவ்வளவு போராட்டத்தை அனுபவிக்கிறேனே, எல்லா பிள்ளைகளும் விளையாடி கொண்டிருக்கிறார்கள், எனக்கு மட்டும் இல்லைன்றத எல்லாரும் என்னை பரிகாசம் செய்கிறார்கள், என்னை அவமானப்படுத்துகிறார்கள், என்னை சங்கடப்படுத்துகிறார்கள், என் மனம் நோக பேசுகிறார்கள், என் மனம் வேதனை அடைய அவர்கள் நடந்து கொள்ளுகிறார்கள், அவர்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் என்னை காயப்படுத்துகிறது, அவர்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் என்னை துக்கப்படுத்துகிறது என்று அழுகிறாள், புலம்புகிறாள். எல்கானா கிட்ட ஆன்சர் இல்லை, எல்கானாட்ட பதில் இல்லை. எல்கானா வேதனை படுறாரு, அண்ணாலே நீ ஏன் அழற, உனக்கு பதில் ஒரு எல்லா குமாரர்களை காட்டில நான் உனக்கு இருக்கிறேன் அல்லவா, நீ ஏன் அழற, நீ அழாத, உனக்கு நான் இருக்கிறேன், எனக்கு நீ பிள்ளையாரு, உனக்கு நான் பிள்ளையா இருக்கிறேன். ஒரு குழந்தையை போல மாறி அவனை ஆறுதல் படுத்த விரும்புகிறான் எல்கானா. பட் he was could not. அவனால முடியல, செய்ய முடியல, சமாதானப்படுத்த முடியல. சீலோவுக்கு வழக்கமாய் வருஷத்துக்கு ஒரு முறை அந்த நாட்களிலே தேவாலயத்துக்கு பண்டிகை நாட்களிலே அவர்கள் போகிற போது முதன்முறையாக ஆலயத்துக்குள்ளே கண்ணீரோடு பிரவேசிக்கிறாள். அன்னாள் உள்ளே பிரவேசித்த நேரம் முதற்கொண்டு அவள் வெளியிலே வருகிற நேரம் வரைக்கும் அவள் மன கிளேசத்தினாலே இருதயம் நொறுக்கப்பட்டவளாய், நொறுங்கி போனவளாய், உடைந்து போனவளாய், சோர்ந்து போனவளாய், வேதனையின் உச்சத்தில் இருந்து அவள் அழுகிறாள், கண்ணீர் வடிக்கிறாள். ஆண்டவரே நான் என்ன செய்ய போறேன், எல்லாரையும் பரியாசம் பண்றாங்க. அவ கேட்டிருந்திருப்பா கண்டிப்பா, ஆண்டவரே நான் செத்து போனா நல்லா இருந்திருக்கும், ஏன் உயிரோட வச்சிருக்கிறீங்க, ஏன் இப்படிப்பட்ட நிலைமை, எல்லாரும் என்னை அவமானப்படுத்துறாங்களே, நான் யாருக்கு என்ன அநியாயம் செஞ்சேன், யாருக்கு என்ன துரோகம் பண்ணேன், யாருக்கு என்ன காரியங்கள் நான் பண்ணினேன், ஏன் எனக்கு இப்படி நடக்கு. அவள் கண்டிப்பாய் அழுது புலம்பிக் கொண்டிருந்தாள். அவளுடைய வாய் முணுமுணுத்து கொண்டிருந்தது, அப்படியே முணுமுணுத்து கொண்டிருந்தது. her voice was grumbling. அப்படியே அவளுடைய மாயெல்லாம் முணுமுணுத்தும், அப்படியே என்ன சொல்றோம், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் நமுட்டை போல முணுமுணுத்து கொண்டிருந்தது.
உளறி கொண்டிருந்தது. என்ன வார்த்தைன்னு அவளால் சொல்றது கிளியரா தெரியல. யாரும் சரியா கிளியரா கேட்க முடியாது. வாய்க்குள்ளே முனகி கொண்டிருக்கிறாள். அருமையான தேவ பிள்ளைகளை, அப்படி முனகி கொண்டிருந்த அந்த அந்த அன்னாளுடைய பார்த்து ஏலி கேட்கிறாரு, நீ என்ன குடிச்சிருக்கிறியா? ஐயா இல்லைங்கய்யா, என் மனசு உடஞ்சி கிடக்கிறேன், நான் வேதனையில் இருக்கேன், என்னால் தாங்க முடியல, என்னால் ரொம்ப கஷ்டத்தில் நான் இருக்கிறேன் ஐயா, என்னால் பயங்கர பலவீனத்தில் இருக்கிறேன், எல்லாரும் என்னை அவமானப்படுத்தி என்னை ஒரு வழி பண்ணிட்டாங்க, நான் ரொம்ப சங்கடத்தில் நான் இருக்கிறேன் ஐயா, எனக்கு அவமானம் தாங்க முடியல, என் நிந்தையை தாங்க முடியல, இதெல்லாம் என்னால் சமாளிக்க முடியல, எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அருமையான தெய்வ பிள்ளைகளை, ஏலி பாஸ்டர் சொல்கிறாரு, நீ கவலைப்படாத, உன் துக்கத்தை உன் வேதனையும் அறிந்த ஆண்டவர் உனக்கு ஒரு குமாரனை தருவார். 1 வருடங்கள் ஆனது, சாமுவேல் பிறந்துட்டான். அவள் பொருத்தனை பண்ணது போல சாமுவேலை கொண்டு வந்து சர்ச்சில் விட்றேன்னு அவன் பொருத்தனை பண்ணியிருந்த அன்னாள். அருமையான தெய்வ பிள்ளைகளை, ஆண்டவர் அன்னாளுடைய கொம்பை உயர்த்துவதற்கு அவர் எடுத்துக்கொண்ட காலம் எவ்வளவு தெரியுமா? எப்போ அவள் ஆலயத்தில் அழுதாலோ, எப்போ ஆலயத்தில் வந்து அவள் உடைத்து ஊற்றினாலோ, எப்பொழுது ஆலயத்தில் வந்து தன்னுடைய உண்மையான பிரச்சனையை அவள் பகிர்ந்து கொண்டால், அது வரைக்கும் அக்கம் பக்கத்தில் ஷேர் பண்ணியிருப்பா, புருஷன்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பா, சொந்தக்காரங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பா, தன்னுடைய சொந்த தாய்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பா, தகப்பன்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பா, சகோதர சகோதரிகள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பா, எல்லாத்தையும் ஷேர் பண்ணவ the very first time she was ready to share with God all kinds of pain in her life. அவளுடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா வேதனையும் துக்கத்தையும் அவள் முதன் முறையாக தேவனிடத்திலே பகிர்ந்து கொள்ள ஆரம்பித்தாள். அருமையான தெய்வ பிள்ளைகளை, இவ வீட்டுக்கு போனோன்னே இல்லைங்க, எந்த நிமிஷத்திலே அவள் தேவனிடத்திலே சரணடைந்தாலோ அப்பொழுதே அதுக்கு தேவையான அந்த கர்ப்பத்தை கர்த்தர் உயிரடைய செய்து, அடைக்கப்பட்ட கர்ப்பத்தை கர்த்தர் திறந்து, செத்து போன அணுக்களுக்கெல்லாம் கர்த்தர் உயிர் கொடுத்து, அதற்கு தேவையான கருமுட்டைகள் எல்லாம் கர்த்தர் உண்டாக்கி, ஆமென், 1 வருடம் கழித்து சரியாக 10 மாதத்திலே இந்த கொம்பு உயர்ந்திருக்கிறதை அன்னாள் காண வேண்டும் என்பதை கர்த்தர் தீர்மானம் பண்ணியிருந்தார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, எப்போ உங்கள் கொம்பு உயர்ந்துறீங்களா, நீங்கள் ஆலயத்துக்கு வந்து நீங்கள் தேவ சமூகத்தில் முறையிடுறீங்க பாருங்க, அழுறீங்க பாருங்க, கண்ணீர் வடிக்கிறீங்க பாருங்க, உங்கள் துக்கத்தை ஆண்டவர்கிட்ட ஷேர் பண்ணுறீங்க பாருங்க, உடைத்து ஆண்டவர்கிட்ட சொல்கிறீங்க பாருங்க, தேவ சமூகத்தில் ஆமேன் சோத்திரம் சொல்லும்போது பரிசுத்த ஆவியானவருடைய அந்த வல்லமை நிறைந்த அனுபவத்தை நீங்கள் உணரும் போது, அப்பொழுது உங்களுடைய கொம்பை கர்த்தர் உயர்த்துவதற்கு அவர் ஆயத்தம் பண்ண ஆரம்பிக்கிறார். அவர் ப்ரிப்பேர் பண்ணுறாரு. உங்கள் கொம்பை உயர்த்தவர் தீர்மானிக்கிறார். உங்க கொம்பை உயர்த்துவதற்கு ஒரு காலத்தை குறிக்கிறார். உங்க கொம்பை உயர்த்துவதற்கு ஒரு நிமிஷத்தை கர்த்தர் தீர்மானிக்கிறார். இந்த நாளிலே, இந்த நேரத்திலே, இந்த நிமிஷத்திலே இந்த கொம்பை கர்த்தர் உயர்த்த வேண்டும் என்று அவர் ஃபிக்ஸ் பண்ணுகிற அந்த நிமிஷத்தை மாற்றுவதற்கு எந்த மனிதனாலும் எந்த கொம்பனாலும் முடியாது. அருமையானவர்களே, கர்த்தர் உங்களை எந்த இடத்துல உயர்த்தணும்னு வச்சிருக்கிறாரோ அதை உயர்த்துவார். அருமையானவர்களே, அன்னாலை கர்த்தர் அவருடைய கொம்பை, அவள் பாடின பாட்டு வெறுமையான கர்த்தர் என் கொம்பை உயர்த்தினார் அப்படிலாம் இல்லை. நம்ம 30 நாள் ஆன்லைனில் ஜெபம் பண்ணோம். மகிழ்ந்து களிகூறு மகனே பயம் வேண்டாம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஆன்லைனில் போஸ்ட் கொடுத்ததை நான் இப்போ நடித்து காமிச்சேன்னு வச்சுக்கோங்க, ஆமாம், உங்களால் அவமானத்தை தாங்க முடியாது. அப்படி சேட்டை ஆன்லைனில். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, தூங்கி வலிஞ்சு ஜெபம் 1 மணி நேரம் தான், ஜெபம் 1 மணி நேரம் தான். அந்த பாட்டு 20 நிமிஷம் நான் பாடி அதுக்கு தான் உற்சாகப்படுத்துறதுக்கு தான் அப்படி பாடுறது. அருமையான தெய்வ பிள்ளைகளை,
இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், அன்னாளுடைய கொம்பை எப்படி படிப்படியா ஆண்டவர் உயர்த்தினார். சும்மா வெறுமையா பாட்டு பாடுறதல்ல, அவ உண்மையா உணர்ந்து பாடுகிறாள். என்ன பாடுறா தெரியுமா? என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. என்ன உயர்ந்துச்சு அவ கொம்பு? அருமையானவர்களே, பிள்ளை பத்துட்டா அவ்வளவுதானே? இது அதிசயமா? இது ஆச்சரியமா உலகத்துல? அட போயா, அங்க வார் 24, அங்க வார் 30, அங்க வார் 99 அடிச்சிருக்கு, அங்க வார் 102. நீ என்னமோ ஒன்றுக்கு கொம்பு உயர்ந்திருக்கிறது, அது உயர்ந்திருக்கிறதுங்கிற. அது இல்லைங்க. யாருடைய கர்ப்பத்தின் பிள்ளையையும் கர்த்தர் இந்த உலகத்திலேயே முதல் தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணவில்லை. இஸ்ரவேலிலே முதல் தீர்க்கதரிசியாக அன்னாளுக்குடைய கர்ப்பத்திலே கர்த்தர் ஒரு கொம்பை முளைக்க பண்ணினார் பாருங்க. அந்த கொம்பை கர்த்தர் உயர்த்தினார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு பெற்றோரா, ஒரு தகப்பனா, ஒரு தாயா, நீங்க ஆலயத்தில் முழங்கால் படியிட்டு உங்க முழங்கால் காப்பு காய்ச்சிக்கிற அளவுக்கு நீங்க ஜெபம் பண்ணி கண்ணீர் வடிச்சிங்கன்னா, உங்க கர்ப்பத்தில் பிறந்த பிள்ளைகள் அல்லவா, அந்த கொம்பை இந்த உலகத்துக்கே தெரிகிற மாதிரி கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க வீட்டில் கால் மேலே கால் போட்டு படுத்துக்கிட்டு, ஏசியை போட்டுக்கிட்டு, ஃபேனை போட்டுக்கிட்டு அப்படியே லத்தாச்சிக்கா நீங்கள் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், நாங்கள் ஆஃப்லைனில் இருக்கிறோம், நாங்கள் வீடியோவை ஆஃப் பண்ணிடுறோம், நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நாங்கள் கேட்குறோம். அருமையானவர்களே, நீங்கள் என்னை கனவீனப்படுத்தவில்லை, என்னை அழைத்த தேவனை கனவீனப்படுத்தி இருக்கிறீர்கள். நான் ரொம்ப வேதனையோட பதிவு பண்ணுறேன். அடுத்த தடவை உங்களை நடத்த விட்றேன். அப்படி யாராவது செஞ்சாங்கன்னா நீங்கள் டென்ஷனே ஆகக்கூடாது. நாங்கள்லாம் வீடியோவில் ஆஃபில் தான் இருப்போம். நீ என்ன பண்ணுறன்னு பார்க்குறேன். அருமையான தெய்வ பிள்ளைகளை, விளையாட்டு காரியம் அல்ல கர்த்தருடைய காரியம். இட் இஸ் சீரியஸ் திங். கர்த்தருடைய காரியம் என்பது விளையாட்டு காரியம் அல்ல. ஆண்டவர்கிட்ட விளையாடாதீங்க. அன்னாள் கொம்பு உயர்த்தினார். சாமுவேல் தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணினான். மேலே உயர்ந்துட்டான். இஸ்ரவேலிலே முதல் தீர்க்கதரிசி. சொல்லி பாருங்க. ஏப்பா சாமுவேல் யாருப்பா? ஏப்பா இவரை தெரியாதே. அன்னாளுடைய மகன்பா, அன்னாளுடைய மகன். தான் முதல் பெயர் சபா வரைக்கும் இவர் யாருன்னா அன்னாளுக்கு எல்கானாவுக்கு பிறந்த மகன். அல்லேலூயா. எல்கானாவுக்கு பிள்ளை நிறைய இருக்கு. அவங்கெல்லாம் முன்னாடி வரல. அந்த அன்னாளுக்கு மறுபடியும் பிள்ளைகள் பிறந்துச்சு. அவங்க கொம்பெல்லாம் உயர்ந்ததாக இல்லை. ஆனால் அன்னாள் ஆலயத்துக்கு வந்து அவருடைய சமூகத்திலே அழுது புலம்பி அந்த வேதனையோடு பெற்றெடுத்தாள் அல்லவா, அந்த குழந்தையை தான் கொம்பை உயர்த்தினார். அல்லேலூயா. சரி, தீர்க்கதரிசியா உயர்த்தினது பரவாயில்ல. அடுத்தது ஒன்று செய்கிறார் பாருங்க. இஸ்ரவேலிலே ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற அதிகாரத்தை கர்த்தர் சாமுவேலுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. இவங்க கொம்பை உயர்த்தினது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்றாரு, சாமுவேலே ஒரு கொம்புல தைலத்தை நிரப்பி கொண்டா. வா, ஒரு கொம்புல தைலத்தை நிரப்பி கொண்டா. நான் யாரை சொல்றேனோ அவனை நீ அபிஷேகம் பண்ண. அருமையானவர்களே, தன்னுடைய வாழ்நாளிலே ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற ஆற்றலையும் உயர்வையும் தகுதியையும் பெற்ற ஒரே மனுஷன் இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி. அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, யோசித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை, உயர்வு என்பது என்னோட நின்று போற காரியம் அல்ல. இட் இஸ் ஃபாலோ ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன். சந்ததி சந்ததியா, அடுத்த தலைமுறையா அந்த கொம்பு உயரணுங்க. அருமையானவர்களே, அதுக்கு நான் என்ன செய்கிறேன்?
அந்த தேவ சமூகத்திலே ஆலயத்திலே அன்னாலை போல நோ காம்ப்ரமைஸ், நோ காம்ப்ரமைஸ். எலியா தீர்க்கதரிசி சொல்றாரு, ஆகாபே, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு நீ உம்முடைய ரதத்தை பூட்டி நீ புறப்பட்டு போ. வேதம் சொல்லுது, ஆகாபுக்கு முன்னாடி தீர்க்கதரிசி போயிட்டார். அல்லேலூயா. அவ்வளவு வேகம். இயற்கையின் எந்த ஒரு காரியமும் தேவ சமூகத்துக்கு நமக்கு தடை செய்யக்கூடாதுங்க. நம்ம தேவ சமூகத்துக்கு தடையா இருக்கக்கூடாது. நம்ம குடும்பத்துக்கு நாம தடையா இருக்கக்கூடாது. நம்ம பிள்ளைகளுடைய இந்த கொம்பு உயர்வதற்கு நாம தடையா இருக்கக்கூடாது. எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் என் பிள்ளை நல்லா இல்லைங்க நான் அழுறாங்க, ஜெபம் பண்ணுங்க, என் பிள்ளை சரியில்லைங்க, என் பிள்ளை சரியில்லை, என் பிள்ளை எதிர்காலம் சரியில்லை, என் பிள்ளை வாழ்க்கை சரியில்லை, எடுத்த கரியர் சரியில்லை, வேலை சரியில்லை, அழுகுறாங்க. காரணம் என்ன தெரியுமா? முழங்கால் போடாதனால தான். பெற்றோரா, உங்கள் பிள்ளைக்காக இப்போ இல்லை. சிலர் சொல்கிறாங்க, பொருளாதார நிபுணர், சார் உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணுமா, பிள்ளை பிறந்த அன்னையிலிருந்து 10,000 ரூபா மாதம் நீங்கள் டெபாசிட் பண்ணிடுங்க சார். அது 30வது வயதிலே இத்தனை கோடி வரும். அந்த கோடி வர்றதுக்குள்ள உயிரோடு இருக்கணும். அந்த கோடி வர்றதுக்குள்ள ஐடியாலாம் நல்லா இருக்கு, ஆனால் ஷூரிட்டி இல்லை, உத்தரவாதம் இல்லை. கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, ஆனால் கர்த்தர் உத்தரவாதத்தோட சொல்றாரு, அன்னாள் முழங்கால் படியிட்டாள், சாமுவேலை தீர்க்கதரிசியாய் உயர்த்தினார். நீங்க நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் படிச்சு பாருங்க. சிம்சோனுடைய தாயும் தகப்பனும் கர்த்தருக்கு பயபக்திக்குரியவர்களாக இருந்ததுனால தான் சோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையத்திலே சிம்சோனை ஆவியானவர் ஏவ துவக்கினார். அருமையானவர்களே, எப்ப இவன் தகப்பனை விட்டு பிரிஞ்சானோ அப்ப பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. அருமையானவர்களே, நல்லா கவனிங்க. அப்ப ஆண்டவர் நமக்கு கொடுத்த பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுல தப்பு இல்லைங்க. நீங்க காசு பணம்லாம் சேர்த்து வைங்க, நல்லா டெபாசிட் பண்ணுங்க, தங்கம் வாங்குங்க, என்ன நல்லா பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி என் முழங்கால் கடவுளுடைய சன்னிதானத்தில் முடங்கி இருக்கான்னு ஒரு செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணிட்டு மற்றதை பண்ணுங்க. அருமையானவர்களே, நல்லா பாருங்க. எல்லாம் உடையவர்களாக இருந்தும் சந்ததி இல்லாதவர்கள் இருக்கிறார்கள். ஹலோ, ஐ வாண்ட் டு ரிமைண்ட் எவ்ரி ஒன். உங்க ஒவ்வொருத்தருக்கும் நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன், எல்லாம் இருக்கு, ஆனால் சந்ததி இல்லை, புத்திர சந்தானம் இல்லை. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு அதை வாய்க்க பண்ணியிருக்கிறாருன்னா அலட்சியமாக படுத்து தூங்குறதுக்கு இல்லை. நம்முடைய கொம்பு உயரணும் சாகரத்துக்குள்ள. அது உயரணும்னா என் முழங்கால் கர்த்தருடைய சமூகத்தில் முடங்கணும். என்னுடைய ரிலேஷன்ஷிப், எனக்கு நம்ம காண்டாக்டை பாருங்கள், சிலருடைய காண்டாக்ட் எல்லாம் ஃபோன் காண்டாக்டில் 5000 ஃப்ரெண்ட்ஸ், 5000 ஃப்ரெண்ட்ஸ். இவன் முடியாமல் கிடந்தானா ஒருத்தனும் 10 ரூபா கொடுத்து உதவி பண்ணுறதுக்கு ஒருத்தனும் இல்லை. ஆனால் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸு. அருமையானவர்களே, எனக்கு தெரிஞ்ச ஒரே ஃப்ரெண்டை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை போல ஃப்ரெண்டு உங்களுக்கு. நான் அடிக்கடி ஒரு பாட்டு நான் பாடுகிறது உண்டு. வாட் அ ஃப்ரெண்ட் வி ஹேவ் இன் ஜீசஸ். இயேசுவை போல ஒரு நண்பர் உண்டோ? இல்லைங்க. நிறைய பேர் கேட்பாங்க, என்ன இந்த பாட்டை அடிக்கடி நீங்கள் பாடுறீங்க அப்படின்னு. எனக்கு பிடித்தமான பாட்டு. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, ஆண்டவரை நீங்கள் அப்படியே அவரை நண்பரை போல நீங்கள் நினச்சி நீங்கள் அப்படியே ருசிச்சிங்கன்னா முழங்கால் போட்டு அப்படியே, ஆண்டவரே நேசிக்கிற ஆண்டவரை அப்படியே சொல்லுங்க, உங்கள் வாழ்க்கை மாறுங்க. ஆண்டவர் நிறைய அப்படியே ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிருவார் உங்களை, உங்கள் பிள்ளைகள் மூலமாக. நீங்கள் சில நேரங்களில் கர்த்தர் யாக்கோபு ஆசைப்பட்டான், அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படிலாம். ஒன்றுமே நடக்கலை, ஒன்றுமே நடக்கலை. 2 பரிவாரங்களை உடையவனாய் மாறினான். ஆனால் யாக்கோபுக்கு பிறந்த பிள்ளை யோசேப்பு இருக்காரு பாருங்க.
யாக்கோபுக்கு பிறந்த பிள்ளை யோசேப்பு இருக்காரு பாருங்க, யாக்கோபினுடைய ஆசையெல்லாம் நிறைவேற்றி வந்தான். அல்லேலூயா. கர்த்தர் செய்வாருங்க. நீங்க விசுவாசிங்கன்னா கையை உயர்த்தி உற்சாகமா சொல்லுங்க. ஆமா, ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். உங்க பிள்ளைகள் மூலமாய் உங்க கொம்ப கர்த்தர் உயர்த்துவார். அதுதான் அன்னாள் பாடுறார், என் கொம்ப கர்த்தர் உயர்த்தினார். அல்லேலூயா. உங்க கொம்ப கர்த்தர் உயர்த்துவார். உங்க ஸ்டேட்டஸை உயர்த்துவார். உங்க ஸ்டேட்டஸை உயர்த்துவார். கருமையான உலகத்தானுக்கே ஆண்டவர் அறியாதவனுக்கே அப்படி செய்யும் போது அவருடைய சன்னிதானத்தில் முழங்கால் படியிட அர்ப்பணித்த உங்களை என்னை அவர் சும்மா விட்டுருவாரா? ஒருபோதும் இல்லைங்க. எத்தனை ஆயிரங்கள் படித்தாலும், எத்தனை புத்தகங்களை நீங்கள் கோத்ரூ பண்ணாலும் இந்த வேத வசனத்துக்கு ஈடு ஆகாதுங்க. இது உங்கள் வாழ்க்கையை பிரதிபலிக்கும். உங்கள் கண்ணாடியை போல் அது காமிக்கும். ஆகவே தேவன் உதவி செய்வாராக. அப்ப தீர்க்கதரிசி ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற ஒரு அதிகாரத்தை கர்த்தர் தந்து கொம்பை உயர்த்தினார். மூன்றாவது, இதை சுருக்கமாக சொல்லி முடிச்சிடறேன். மூன்றாவது, இஸ்ரவேலுக்கென்று ஒரு கொம்பை உயர்த்தினார். இஸ்ரவேல் ஜனத்துக்கென்று, நம்ம எல்லாருக்கும் ஒரு கொம்பை கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கார். வாசிங்க சங்கீதம் 148:14. சங்கீதம் 148:14. 148 verse 14. வாசிங்கப்பா, வாசிங்க 148. யாவரு புத்திரருக்கும் கொண்டாட்டமாக ஜனத்திற்கு ஒரு கொம்பை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுமா ஹல்லேலூயா. தம்முடைய ஜனத்துக்காக ஒரு கொம்பை கர்த்தர் உயர்த்தினார். நமக்காக ஒரு கொம்பை கர்த்தர் முளைக்க பண்ணி இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை 92:10 வாசிங்களேன். சங்கீதம் 92 92 verse 10. 92:10 வாசிங்க. 92வது சங்கீதம். என் கொம்பை காண்டாமிருகத்தின். அல்லேலூயா. ஏங்க நான் சொன்னேன்லவா, மானுக்கு கொம்பு இருக்குது, வேற என்னத்துக்கு கொம்பு இருக்கு? ஹலோ, மானுக்கு கொம்பு இருக்கு, மாட்டுக்கு கொம்பு இருக்கு, ஆட்டுக்கு கொம்பு இருக்கு, வேற என்னத்துக்கு கொம்பு இருக்கு? என்னது? காண்டாமிருகத்துக்கு கொம்பு இருக்கு. ஏங்க இது எல்லா கொம்பை விட காண்டாமிருகத்துக்கு இருக்கிற கொம்பு பலம் இருக்குல்ல, அது எதுக்குமே ஈடாகாது. அருமையானவர்களே, அது முன்னாடி நிற்கிறவங்களை அலட்சியம் பண்ணும். இதுக்கு மேலே யாராவது ஏதாவது பண்ண முடியுமா? அந்த கொம்பு கர்த்தர் எப்படி உயர்த்தி வச்சிருக்காரு, முன்னாடி எதிர நிற்கிறவங்களை அது அலட்சியம் பண்ணும். இதெல்லாம் யோபுகிட்ட தான் நம்ம கற்றுக்கணும். ரொம்ப அழகாக அது நிகி என்று கனைக்கும். அது ஒரு சத்தம் போடும், அது பிளிரும், அது மூச்சிலையும் வாயிலையும் அப்படியே உதறம். மூச்சு விட்டுச்சுனாலே உதடெல்லாம் உதறும் கொஞ்ச நேரம். அப்படி உதறி கொம்பு அப்படி திருப்பி அப்படி நிப்பாட்டுச்சுன்னா ஒரே கொம்பு தான். அருமையானவர்களே, எதிர்த்து நிற்கிறது எதையும் ஒன்றும் இல்லாமல் பண்ணிடும். பயந்து நடுங்கி ஓடுவார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப ஆண்டவர் இஸ்ரவேலுக்கென்று ஒரு கொம்பை உயர்த்தினார். ஏன் காண்டாமிருகத்துக்கு ஒரு கொம்பை கொடுத்தது போல அதுக்கு ஒத்த பலனை இஸ்ரவேலுக்கு கொடுத்தாரு? இங்க தான் நம்ம கவனிக்கணும். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானுக்கு அனுப்புகிறார். இந்த வருஷம் 40 நாள் தான் டிராவல். ஆனால் இவங்களுடைய சேட்டையினால ஆண்டவர் அதை எத்தனை வருஷம் ஆக்கிட்டாரு? 40 ஆண்டுகளை. ஒரு நாளுக்கு ஒரு வருஷம்ன்ற கணக்கில் 40 வருஷம் ஆக்கிட்டாரு. 40 வருஷமாய் இவர்கள் பிரயாணம் பண்ண வேண்டும். இவர்களை காண்கிறவர்கள் புறஜாதிகள், அந்நியர்கள், பரதேசிகள், இவர்களை பார்க்கிறவங்க இவங்க விரோதிகள் என்று நினைத்து இவர்களை கொன்றக்கூடாதுன்றதுக்காக கர்த்தர் இவர்களுக்கென்று ஒரு கொம்பை உயர்த்தி வைத்திருந்தார். அந்த கொம்பு என்ன கொம்பு? காண்டாமிருகத்தின் கொம்பு. அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளை, முதல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ராஜாக்கள், இப்போ நம்ம
ரூபா நோட்டில், கொடியில், எல்லாத்துலேயும் ஒரு மிருக படம் வச்சுருக்கோமா? என்ன மிருகம்? சிங்கம். இப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு மிருகம் வச்சிருக்காங்கல்ல. இஸ்ரவேலுக்கென்று ஒரு மிருகத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். என்ன தெரியுமா? காண்டாமிருகம். அந்த காண்டாமிருகத்தினுடைய பலன் யானை பக்கத்தில் வந்தாலும் சரி, அல்லது எப்படிப்பட்ட பெரிய மிருகங்கள் பக்கத்தில் வந்தாலும் சரி. இப்போ சொல்கிறோம்னா ஹைனான்னு சொல்கிறோமே, பயங்கரமான ஓநாய்கள், அது கூட்டமாக வந்துச்சுன்னா அவ்வளோதான். எவ்வளோ பெரிய கொடிய மிருகத்தையும் தவிடு பொடி ஆக்கிடும், அப்படியே கடிச்சு கொதறிடும் காலெல்லாம். ஒவ்வொரு பக்கம் வந்து அது ஒரு டீமாக வந்து தாக்கும். அப்படிப்பட்ட ஓநாய்கள் வந்தாலும் அது சலிக்காது. அது நின்று அவைகளை மிதித்து அந்த கொம்பு நாளை குத்தி கிழித்து போடும் ஆற்றல் படைத்தது. எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை எடுத்துக்கங்க. 29வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது. 29, 21 எசேக்கியேல். அந்நாளிலே கொம்பை முளைக்க பண்ணி நடுவிலே தாராளமாய் பேசும் வாயை உனக்கு கட்டளையிடுவேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுவார்கள் என்றான். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, இப்ப நல்ல கவனிங்க. கர்த்தர் இஸ்ரவேலுக்கென்று ஒரு கொம்பை முளைக்க பண்ணினார், ஒரு கொம்பை உயர்த்தினார். இது எதுக்கு ஆண்டவர் ஏன் இஸ்ரவேலுக்கு செய்றாரு? இஸ்ரவேலை கண்டா இது கர்த்தருடைய ஜனம் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு கொம்பை முளைக்க பண்ணினார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இந்த கொம்பு உயரணும் அப்படின்னா, முதல் கொம்பு உயரணும்னா தாவீதுக்கு கொம்பை முளைக்க பண்ணினார். அந்த கொம்பு உயரணும்னா நான் கர்த்தரோடு உள்ள உறவில் சரியா இருக்கணும். அன்னாளுக்கு கொம்பை உயர பண்ணினார். அப்படிப்பட்ட என் பிள்ளைகளுடைய கொம்பு உயர்ந்து அதன் மூலமா எனக்கு பெருமை, பேர், புகழ் வரணும் அப்படின்னு நீங்க விரும்புனீங்கன்னா, உங்களுடைய முழங்கால்கள் தேவ சமூகத்தில் முடங்கி கண்ணீர் வடித்து அவங்களுடைய கண்களில் இருந்து விழுகிற கண்ணீர் சொட்டு தேவாலயத்தில் படியணும். அப்பதான் அது நடக்கும். என்ன பற்ற வந்து அழ சொல்றீங்க? எஸ் எஸ். இப்ப எல்லாரும் சொல்லித்தரது என்ன தெரியுமா? வாங்க சிரிக்கலாம், வாங்க சிரிக்கலாம் சொல்றாங்களா? காமெடி ஷோ யாராவது வாங்க அழலாம் அப்படின்னு போடுறாங்களா? அதுக்கு வச்சிருக்காங்க தனியா, அதை பார்த்து குடும்பமே அழுவுது. அது வேற. இப்ப நமக்கு சொல்றது என்ன தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, இப்பொழுது அழுகிற நீங்கள் நகைப்பீர்கள். அல்லேலூயா. இப்ப நீ தேவாலயத்தில் அழலைன்னா அப்புறம் நீ வீடு வீடா போய் அழ வேண்டியது இருக்கும், வீதி வீதியா அழ வேண்டியது இருக்கும். நீ தேவ சமூகத்தில் வந்து சரணடைஞ்சு ஆண்டவட்ட ஒப்புரவாகி அழுதன்னா எல்லாத்தையும் கர்த்தர் கிளியர் பண்ணிடுவார், சரி பண்ணுவார், ஒழுங்குபடுத்துவார். இப்ப இந்த மூன்றாவது இஸ்ரவேலின் கொம்பை கர்த்தர் உயர்த்தினதனுடைய காரணம் என்ன தெரியுமா? அவருடைய சொற்படி கேட்டு நடக்கணும். அருமையான ஒருவேளை வருகிற நாட்கள்ல எப்படி கொம்பை முறிச்சாருன்றதையும் சொல்றேன். கொம்பை முறிச்சாருன்னு அதுவும் சொல்லணும்ல, அது பின் நாட்களில் பார்ப்போம். ஆனால் கொஞ்சம் சங்கடமாக இருக்கும், கேட்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்கும். அருமையானவர்களே, தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது அவர் பாதை காட்டுவார். எனக்கு பிரியமான பாதையில் நான் போனா என் கொம்பை கர்த்தர் உயர்த்த மாட்டாரு. நல்ல கவனிங்க. அவருக்கு கீழ்ப்படிஞ்சு அவர் காட்டுற பாதையில, அவர் சொல்ற வழியில நான் நடந்தா மட்டும்தான் என் கொம்பை கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. அப்ப இஸ்ரவேலுக்கு கர்த்தர் கொம்பை முளைக்க பண்ணினார், உயர்த்தினார். இஸ்ரவேல் ஜனங்கள் சந்திச்ச போராட்டங்களை எகிப்தினுடைய இராணுவம், பார்வோனுடைய இராணுவம் சிவந்த சமுத்திரத்திலே சிதறடித்தார். அதன் பிறகு வந்த எரிகோ, அதன் பிறகு வந்த யோர்தான், அதன் பிறகு வந்ததான எமோரியர், கிர்காஸ், எரியம், அவர் அத்தனை பேரையும் கர்த்தர் முறியடித்தார். இது எல்லா காரணம் என்ன தெரியுங்களா? அவர் கொம்பை முளைக்க பண்ணினார். அல்லேலூயா. அருமையான தெய்வ பிள்ளைகளை, இறுதியாக இதை சொல்லி நிறைவு செய்கிறேன். ஆண்டவர் இப்பையும் நமக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணி வைத்திருக்கிறார். அவர் யார் தெரியுமா?
அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 2024 வருஷத்துக்கு முன்பதாக ஒரு கொம்பு நம்மை இரட்சிப்பதற்காக முளைத்தது, நம்மை விடுவிப்பதற்காக முளைத்தது, நம்மை சுதந்தரிப்பதற்காக முளைத்தது. நமக்கும் இந்த உலகுக்கும் நமக்கும் ஆண்டவருக்கும் இடையே இருந்த இடைவெளியை சரி செய்வதற்காக அது முளைத்தது. இன்றைக்கும் அது ஜீவனோடு இருக்கிறது. அல்லேலூயா. யோசித்து பாருங்கள். உங்கள் கொம்பை அவர் என் நாமத்தினாலே அவன் கொம்பு உயரும். நீங்கள் ஆண்டவரை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா உங்கள் கொம்பை உயர்த்துவார், உங்கள் பதவியை உயர்த்துவார், உங்கள் பிஸ்னஸை உயர்த்துவார், உங்கள் தொழிலை உயர்த்துவார், உங்கள் பிள்ளைகளை உயர்த்துவார், உங்களுடைய நிலைமையை உயர்த்துவார், உங்களுடைய ஸ்டேட்டஸை உயர்த்துவார். இதெல்லாம் ஆண்டவர் செய்வார், உயர்த்துவார். ஆனால் இதை உயர்த்தத்துக்கெல்லாம் சில ப்ராசஸ் இருக்குது. அதை தான் நான் 3 விதமாக பிரித்து உங்களுக்கு நான் போதிச்சிருக்கிறேன். தாவீதை உயர்த்துவதற்கு அவன் ஆண்டவரோடு கூட இருந்த உறவு என்ன, வேற யார்ட்டையும் அவனுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை. Somehow, whether he is like it or not, he has to negotiate to God. அவன் ஆண்டவர்கிட்ட தான் நெகோஷியேட் பண்ணி ஆகணும். உங்களுக்கு எனக்கு அதுதான் வழி. கர்த்தரை தவிர வேறு யார்ட்டையும் என்ன செய்யாதீங்க, நெகோஷியேட் பண்ணாதீங்க. அதுக்காக பேசாமல் ஊமையாக இருக்கணுன்றதல்ல, உங்களுடைய பர்சனல் காரியங்களை பேசாதீங்க, கர்த்தர்கிட்ட பேசுங்க. 2வது, உங்கள் கொம்பு உயரணும் அப்படின்னா நீங்கள் ஆலயத்தில் உங்கள் முழங்கால் படணும். முட்டி போட்டுட்டு ஆண்டவரே தேங்க்யூ ஜீசஸ், க்ளோரி டு காட், அப்பா பாப்பா பாப்பான்ட்டு போயிடக்கூடாது. அந்த பாப்பா பக்கம்லாம் ஆண்டவர் மயங்க மாட்டார். அந்த கவாப்பெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும், புரியுதுங்களா? அதுக்கெல்லாம் ஆண்டவர் மயங்கி போகிற தேவன் அல்ல, கடைசி வரைக்கும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், முடிவு பரியந்தமும் நிலைத்திருப்பவனே. அதுக்கு அர்த்தம் என்ன? 6 மாதம் 10 மாதம் வராமல் இருக்கிறதா? 1 வருஷம் 2 வருஷம் வராமல் இருக்கிறதா? அப்போ எப்போ வேணாலும் போய்க்கலான்ட்டு இருக்கிறதா? ஒன்று ஆரம்பிச்சிட்டோம், பயணம் புறப்பட்டாச்சு. இந்த மூச்சு காற்று நிற்கிற வரைக்கும் அது சேம் ப்ராசஸ் போயிட்டே இருக்க வேண்டியதான். அதை நாம் செய்யும்போது கர்த்தர் நம்முடைய கொம்பை உயர்த்துவார், நம்முடைய நிலைமையை உயர்த்துவார். நீங்கள் எந்த பாதாளத்தில் இருந்தாலும் சரி, கவலைப்படாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க, உடஞ்சி போயிடாதீங்க. எந்த நிலைமையில கீழே, பாஸ்டர் இதுலேருந்து வெளியில் வர்றதே ரொம்ப சிரமமாக இருக்கு, கண்ணாமொழியில் பிதிங்கி ஏப்பா நீ ஏயா கவலைப்படுற? நீ செய்ய வேண்டியதை செய்ய, அதைத்தான் சொல்லிக் கொடுக்குறோம். நீ தேவ சமூகத்தில் காத்துரு, ஆண்டவர் உன்னை தூக்கி எடுப்பார். உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், உங்களுக்கே ஆச்சரியம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியுமா ஆண்டவர் பின்னால் யுத்தம் பண்ணது? கரையேறி நிற்கிறாங்க, எல்லாம் செத்து மிதந்து கிடக்கிறானுங்க. இராணுவம் எல்லாம் செத்து மிதந்து கிடக்குது, ரதங்கள் காணா, குதிரைகள் காணா. நடுசமுத்திரத்திலேயே ஆண்டவர் அவர்களை மூழ்கடித்து போட்டார். அருமையானவர்களே, யுத்தம் உங்களுடையதல்ல, கர்த்தருடையது. நீங்கள் ரொம்ப வலுவாக போராடாதீங்க, உங்களால் முடியாது. நீங்கள் வலுவாக போட்டு பலத்தை செலவு பண்ணி மூச்சு நிற்கிற மாதிரி செஞ்சிடாதீங்க, உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. கர்த்தர்கிட்ட கொடுத்துருங்க, கர்த்தர்கிட்ட கொடுத்துருங்க. ஆண்டவரே என்னால் முடியல, எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது, என் நிலைமை இதுதான். சரணடைங்க, ஒன்றும் தப்பு இல்லை. கர்த்தர்கிட்ட சரணடைகிறதுல என்ன டிக்னிட்டி ப்ராப்ளம், என்ன ஈகோ ப்ராப்ளம்? ராஜாதி ராஜாட்ட மனுஷன்ட்ட போய் கை கட்டி நிற்கிறத விட தாவீது சொல்றார், மனுஷன் கையில் விழாதிருப்பேனாக, நான் கர்த்தருடைய கையில் விழட்டும். Let's fall out down to the hands of God, not hands of the man. மனுஷன் கையில் நம்ம விழக்கூடாது, கர்த்தர் கையில் விழுந்து செத்து போனாலும் பரவாயில்ல. அதனால தான் யோபு சொல்லுகிறார், என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். அல்லேலூயா. அப்படியே கண்களை மூடுவோமா? கண்களை மூடு, தெய்வ சமூகத்தில் அப்படியே ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. அப்படியே எழுந்து நின்று let us all pray to God with one mind, one accord. ஆமீன். ஒரு மனமா எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் கொம்பை உயர்த்துகிற தேவன். ஆமீன். என் நாமத்தினாலே அவன் கொம்பு உயரும். நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் பரவாயில்ல, எந்த அடித்தட்டில் படுத்து கிடந்தாலும் பரவாயில்ல, டோன்ட் வரி, நீங்க கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை உயர்த்த அவர் விரும்புகிறார். இது கர்த்தருடைய சத்தம், இது மனிதனுடைய சத்தம் அல்ல. இதுக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சு உங்களை ஒப்பு கொடுங்க.
உங்களை சரணடைங்க. அன்னாலை உயர்த்தினது. அவள் அழுதாள். தாவீது முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டான். ஆனா தாவீது இல்லைன்னா தேசமே இல்லைன்ற ஒரு நிலைக்கு கர்த்தர் கொண்டு வந்தார். தாவீது இல்லைன்னா யுத்தம் இல்லை அப்படிங்கிற நிலைக்கு கர்த்தர் கொண்டு வந்தார். தாவீது இல்லைன்னா இதை நடத்த முடியாது அப்படிங்கிற நிலைக்கு கர்த்தர் கொண்டு வந்தார். அருமையானவர்களே, உங்களை எல்லாரும் தள்ளிட்டாங்கல்ல, புறக்கணிச்சிட்டாங்கல்ல, நீங்க இல்லைன்னா இதை செய்ய முடியாது, நீங்க இருந்தாதான் இது நடக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு கர்த்தர் கொண்டு வருவார். கொண்டு வருவார், கொண்டு வருவார், கொண்டு வருவார். அருமையான தேவ பிள்ளைய ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க ஐயா, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க அம்மா. இந்த வசனத்தை கர்த்தர் எனக்கு கொடுக்கும்போது ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, சரணடைங்க. இது உங்களுக்கு கொடுக்கப்படுகிற கடைசி தருணம். The last chance God has given you. உங்களுக்கு கொடுக்கப்படுகிற இந்த கடைசி தருணம். ஆமென். இந்த தருணத்தை நல்லா பயன்படுத்திக்கங்க. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எல்லா வாய்களை திறந்து சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆமென். இந்த பிரசங்கம் எனக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் தான். ஆமென். எல்லாரும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்கள் கொம்பை உயர்த்துவேன் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, வாக்கு பண்ணியிருக்கிறீங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. சரணடைங்க. தேவனுடைய கரம் இறங்கட்டும், தேவனுடைய கரம் இறங்கட்டும். ஆண்டவரால் முடியாதவைகள் ஒன்றும் இல்லை, ஆண்டவரால் முடியாதவைகள் ஒன்றும் இல்லை. அவர் நிச்சயமாகவே அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்கிறவர். ஹல்லேலூயா, glory to God, hallelujah. பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க. எல்லாரும் 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 let us pray to God. ஆண்டவர்கிட்ட எல்லாரும் சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் வாய்களை திறங்க. மௌனமாக இருக்க நம்ம இங்கே வரல. இந்த செய்தியை கேட்டு நீங்கள் மௌனமாக இருக்கணுன்றது என்னுடைய விருப்பம் அல்ல. ஆவியில் நிறைங்க, ஆவியில் நிறைஞ்சு இது உங்களுக்கான வார்த்தை. கர்த்தர்ட்ட ஒப்பு கொடு. இதுவரைக்கும் எப்படி நடந்ததெல்லாம் பிரச்சனை இல்லை, இனி நடக்க போகிறத பாருங்க. உங்கள் கொம்பை உயர்த்துகிற வழியை பாருங்க, உங்களுடைய கொம்பை முளைக்க பண்ணுகிற வழியை பாருங்க. அதுக்கு கர்த்தர்ட்ட நீங்கள் சரணடைங்க. ஆண்டவர் நிச்சயமாக செய்வார். உங்கள் முழங்கால் படிய ஆண்டவர் முழங்கால் பற்றுச்சினாலே ஆண்டவர் அற்புதத்தை செய்ய ஆரம்பித்து விடுவார். உங்களுக்கு அற்புதத்தை செய்வார், அதிசயத்தை செய்வார், ஆச்சரியத்தை செய்ய போதுமான தேவன். அல்லேலூயா, glory to God. உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, உமக்கு நன்றி, நன்றி. ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ நல்லவன், 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 நல்லவன். ஆமென். உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம். தேவாவியானவருடைய இரக்கத்துக்கு, தேவாவியானுடைய வழி நடத்துதலுக்கு ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. இதுவரைக்கும் எப்படி இருந்தாலும் சரி, இனி தேவன் நிச்சயமாக ஆமென் அவன் நன்மை செய்கிற தேவன். அல்லேலூயா, ஆமென். உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. Glory to God. திரு
சொல்றாரு கரங்களை உயர்த்தி. அப்பா, தாவீது என்று தனிப்பட்ட ஒரு நபருக்காக கர்த்தர் அவர் கொம்பை உயர்த்தினார். தாவீதோடு கூட நம்மை ஒப்பிட்டு ஒரு விஷயம் நம்ம பார்ப்போம். அன்னாள் என்கிற தனிப்பட்ட ஒரு குடும்பம், தனிப்பட்ட ஒரு நபருடைய ஒரு கொம்பை கர்த்தர் உயர்த்துகிறார். இதுல ஒரு என்ன ரகசியம் அடங்கி இருக்குன்னு சொன்னா, தாவீது தனிப்பட்ட நபர்தான். அவர் கொம்பை உயர்த்தி அதை ஜனங்களுக்காக, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அதை பயன்படுத்தும்படியாய் அந்த கொம்பை கர்த்தர் பயன்படுத்துகிறார். அதே போல அன்னாள் இஸ்ரவேலிலே முதல் தீர்க்கதரிசியாக சாமுவேலை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி, அதே போல அந்த அன்னாள் என்கிற தனிப்பட்ட நபருடைய கொம்பை கர்த்தர் உயர்த்துவது மாத்திரமல்ல, அதை மீண்டும் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அதை பயன்படுத்துவதற்காக அந்த கொம்பை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். மூன்றாவதாக, இஸ்ரவேல் ஜனங்களுடைய